ஓய்ந்தது உழைக்கும் மக்களின் குரல். தகைச்சால் தமிழராய் தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்த தோழர். நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை. 15 வயதில் சின்னஞ்சிறு சிறுவனாய் இந்திய தெருக்களில் விடுதலைக்கான முழக்கமிட்டவர். அரசியலில் எதிரிகளே இல்லாத போராட்ட புயல். சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த போராளி. எம்எல்ஏ, எம்பி என்று எந்த அரசு பதவியையும் வகிக்காமல் புரட்சி செய்தவர். அரசியலில் சில ஆண்டுகள் இருந்துவிட்டாலே சொந்த வீடு, சொந்தமாக கார் என்று பந்தா காட்டும் நபர்களுக்கு மத்தியில் எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர். யார் இந்த தோழர் நல்லக்கண்ணு? ரா நல்லக்கண்ணு அனைவரும் போற்றும் தோழர் நல்லக்கண்ணுவாக மாறியது எப்படி? வேறு பாதையில் வேணால் விவசாய குடியிருக்க இடத்துல வருது, அது விளையாடுது. அவது யானை வர்றதை நாம் தடுக்கக்கூடாது இல்லையா? அவன் இருக்க இடத்துல அவன் இருக்கணும், நாம் இருக்க இடத்துல நாம் இருக்கணும். அது தடுத்ததுனால தான் இந்த சீரழிவு மலையடி வாரத்தில் உள்ள எல்லா மக்கள் கஷ்டப்படுதாங்க. அப்போ அது காடை அழிச்சிட்டாங்க. நாங்கள் சாகுற வரைக்கும் அவரை மறக்க மாட்டோம். இந்த சுத்து வட்டாரமே இன்னைக்கு சாப்பிடுதுன்னா அதுக்கு அவர்தான் காரணம் என்று தூத்துக்குடி, திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ள பல தரப்பு மக்கள் ஒரு தோழருக்காக உதிர்த்த வார்த்தைகள் இவை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் ரா நல்லக்கண்ணு கட்சியில் உறுப்பினராக சேரும் பொழுது கட்சிக்கு வயது 17. தனது 15 வயதிலேயே நெல்லை மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தெருக்களிலே இந்திய விடுதலைக்கு முழக்கமிட்ட சின்னஞ்சிறு இளைஞர். அடிமைப்பட்டு கிடக்கும் இந்தியாவிற்கு என்று விடுதலை வரும் என்ற தாகம் நெஞ்சிலே தேங்கி கிடந்த நேரம், தன் வயதொத்த இளைஞர்களுடன் வீதிகளிலே மகாகவி பாரதியின் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற கவிதையை பாடிக்கொண்டே செல்வாராம். 1925ஆம் ஆண்டு இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தார் நல்லக்கண்ணு. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்த நல்லக்கண்ணு இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1943ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ரா நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணுவாக மாறினார். அன்று தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை, தொழிலாளர், உழைக்கும் வர்க்க, விளிம்பு நிலை மக்களுக்கான தோழர் நல்லக்கண்ணுவின் போராட்டம் அவரது மூச்சு இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. தோழர் நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த நேரத்தில் 2ஆம் உலகப் போர் காரணமாக இந்தியாவிலும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. பத்தினி கோட்டம் என்ற இடத்தில் உணவை பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த நல்லக்கண்ணு ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அது குறித்து எழுதி அம்பலப்படுத்தினார். இதனை அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று 1000 நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு வந்தார். இது பஞ்சத்தால் பசியில் வாடிய மக்களின் மனதில் ஆழமாக பதிந்ததன் விளைவே இந்த சுத்து வட்டாரமே இன்று சாப்பிடுகிறது என்றால் அதற்கு நல்லக்கண்ணுதான் காரணம் என 80 ஆண்டுகள் கடந்த பிறகும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொல்லும் வார்த்தைகள் இவை. தொடர்ந்து தன்னை முழு நேர மக்கள் பணியாளராக அர்ப்பணித்துக் கொண்ட நல்லக்கண்ணு சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தீரத்தோடு போராடினார். இதனால் அவர் உட்பட பல தலைவர்கள் மீது ஆயுத புரட்சியை தூண்டியதாகவும் அரசுகளை கவிழ்க்க முயன்றதாகவும் கூறி நெல்லை சதி வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 1952ஆம் ஆண்டு இந்த வழக்கில் நல்லக்கண்ணு உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது வெறும் 27. தொழிலாளர் போராட்டங்கள் மட்டுமின்றி பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர். இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றை அழித்து அதை நம்பி இருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி வந்த மணல் கொள்ளை கும்பலுக்கு எதிராக போராடினார். நீதிமன்றத்தில் இதற்காக தானே வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார். இதனால் தாமிரபரணியில் மணல் அள்ளுவது உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. இன்று பலரும் அரசியல் என்றால் பதவி, தேர்தல், வாக்கு பிரச்சாரம், சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுமார் 80 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வந்த தோழர் நல்லக்கண்ணு இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது. அரசியலில் தேர்தல் என்பது ஒரு பகுதிதான்.
சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இணையாக மக்கள் மன்றம் என்ற ஒன்று உள்ளது என்பதை ஆழமாக நம்பினார் நல்லக்கண்ணு. தனது தீரமிக்க போராட்டங்களாலேயே இன்று வரை அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அரசியலில் சில ஆண்டுகள் இருந்து விட்டாலே சொந்த வீடு சொந்தமாக கார் என்று பந்தா காட்டும் நபர்களுக்கு மத்தியில் எளிமையின் சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்லக்கண்ணு. உண்மையான மக்கள் போராளிகளுக்கு வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதற்கு நல்லக்கண்ணு ஒரு உதாரணம். பெரிய போராட்டம் சிறிய போராட்டம் என்று பார்க்காமல் போராட்டத்தின் நோக்கத்தை மட்டுமே அறிந்து அதில் கலந்து கொள்ளும் மாமனிதர். மக்கள், கட்சி, அரசியல் என்றே தனது வாழ்நாளை கழித்த ஒப்பில்லா தலைவரான நல்லக்கண்ணு அவர்களின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்தது. அதை பெற்றுக்கொண்ட நல்லக்கண்ணு அந்த நிதியை தன் சார்பாக மீண்டும் கட்சிக்கே திருப்பி கொடுத்தார். அதேபோல் தமிழ்நாடு அரசிடம் அம்பேத்கர் விருதை பெற்ற நல்லக்கண்ணு அரசு வழங்கிய 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை 2ஆக பிரித்து ஒரு பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் அர்ப்பணித்தவர். இதுவரை தகைச்சால் தமிழர் விருதை வென்றவர்கள் 5 பேர். அதில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2 பேர் வாங்கியுள்ளனர். அதில் ஒருவர் தோடர் சங்கரையா, மற்றொருவர் தோடர் நல்லக்கண்ணு. தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதால் திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் தோடர் நல்லக்கண்ணு இதுவரை கோபம் கொண்டதே இல்லை. அமைதியின் வழியே மக்களுக்கு அரணாக நின்றவர். தன் மூச்சு நிற்கும் வரை மக்கள் பணி செய்தவர் இன்று ஓய்வெடுக்க சென்றுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார்கள், ஓயாமல் உழைத்தவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று. அதே தன் 10 பருவத்தில் இருந்து இன்று வரை ஓயாமல் போராடியவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தோடர் நல்லக்கண்ணுக்கு பொருந்தும். உழைக்கும் மக்களின், விவசாய மக்களின் மனதில் என்றும் தோடர் நல்லக்கண்ணு நீங்காமல் உயிர் வாழ்வார். தன் இறுதி மூச்சு வரை சிவப்பு துண்டோடு போராடிய தோடர் நல்லக்கண்ணு நம்மை விட்டு இன்று பிரிந்தார். 101 வயது வரை மக்களுக்காக உழைத்த தோடருக்கு செவ்வணக்கம். செவ்வணக்கம் தோடரே.